என்னடா கோஆர்டினேஷனே இல்லாம பண்றீங்க? இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே. தீபா, நான் தான் உன்னோட அக்கா. சாரி இதே தங்கச்சி. என்ன சொல்றது, தீபா வந்து ரொம்ப ஒரு சுட்டியான ஒரு பொண்ணு தான் எங்கள் வீட்டில். இன்னுமே அவளுக்கு மேரேஜ் ஆனது வந்து எங்களால் நம்பவே முடியல. என்னதான் வந்து மேரேஜ் ஆன ஏஜ் வந்தாலுமே இன்னுமே வந்து அவள் வந்து குட்டி ஒரு பொண்ணு மாதிரி தான். இன்னுமே எங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப அவளை மிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவா ஏன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஃபன்னான கேர்ள். வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கலகலன்னு வச்சுக்கிற ஒரு பர்சன். வந்து வீட்டுக்குள்ளே போனாலே லைக் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. ரொம்ப எமோஷன் ஆகுது. இப்போதான் எனக்கு ஒரு பாப்பா இருக்கா. இருந்தாலும் வந்து அவள் வந்து என்ன இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு மாதிரி தான். ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். வீட்டில் எப்படி இது பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ரியலி மிஸ் யூ தீபா. உன்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. நீ எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அப்பா அம்மா எல்லாருமே ஒன்று மிஸ் பண்ண போகிறோம். மிஸ் யூ. ஹாய் தீபா, நான் தான் தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ஸ் 2002 ஒன்றா தான் இருக்கோம். அவள் 2ல் பிறந்தா, நான் 3ல் பிறந்தேன். லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ். பிறந்ததுலேருந்து ரொம்ப ஒன்றா இருந்து பழகிட்டோம். ஒன்றா விளையாண்டுட்டு ஒரு கோயில் ஃபங்க்ஷன்லையும் ஆடிட்டு. எங்கள் 2 பேர்த்தையும் எங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்து பழகிட்டு இப்போது ஷி இஸ் கெட்டிங் மேரிட். நீ என்னை சீட் பண்ணிட்ட தீபா, இதில் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் 2 பேர்த்தையுமே. நீங்கள் அவளை பார்த்துக்கிறது, அவளை கேர் பண்ணிக்கிறது எல்லாமே அவ்வளோ பிடிக்கும். நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு டைமும் நான் அவங்க 2 பேர்த்த நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். எல்லாரும் ஒன்றா வெளியே போகிறது, எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, அப்படி இருந்து பழகிட்டு இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு சீரியஸாக ஹாப்பியாக இருக்குது. தீபா அழுகிறாலோ இல்லையோ, அவளுக்கு நீங்கள் தாலி கட்டும் போது நான் தான் அழுதேன். இப்போ உங்களை ஸ்டேஜில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. ஆனால் டோன்ட் நீட் டு பிரேக் திஸ். ஸோ 2 பேரும் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. எப்போ என் கூட இருங்க. நான் தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு சைல்டு. அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. லைஃப் லாங் நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ. ஹாய் தீபா, ஹாய் குமரேஷ் அண்ணா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அவள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒருத்தர் நீங்கள். ரொம்ப குமரேஷ் அண்ணா உங்களுக்காக தான் சொல்லணும். அது வந்து எங்களோட ரொம்ப ஒரு செல்லமான குழந்தை அது. ஸோ அதனால அது வந்து ரொம்ப பத்திரமா அவளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். 2 பேருக்குமே எப்பவுமே டச்சில் இருக்கணும். அவ்வளோ. ஹாப்பி மேரிட் லைஃப் தீபா அண்ட் குமரேஷ் அண்ணா. சந்தோஷமா இருங்க எப்பயுமே. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. ஏன்னா எங்கள் அண்ணா இப்போ வந்து கல்யாணம் மாறான் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஸ்பெஷல் டேவாக இருக்கும். இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்குது. அதுவும் தீபாவை எங்கள் அண்ணியை வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. எல்லாம் ஃப்ராடு 420ங்க. ஒருத்தி கூட உருப்படியாக கிடையாது. நாங்கள் எல்லாம் எப்படி கும்பலாக சேர்ந்து இருக்க போகிறோன்னு தெரில. செம்ம ஹாப்பியாக இருக்க போகுது. பட் அவங்களோட லவ் ஸ்டோரி இதுலேருந்து அவங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்க லவ் கமிட் ஆனதுலேருந்து ஆகட்டும், இது அரேஞ்ச் மேரேஜாகவே இருந்தாலும் பட் இருந்தாலும் உண்மைகள் சொல்லி தான்
தான் ஆகணும். பட் இருந்தாலும் இதுக்கு அவங்க 2 பேரும் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாமே கூட இருந்து பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாருமே வந்து இப்போ 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ் வருதோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. அண்ட் ஹோல் ஹார்ட்டடாக வந்து நாங்கள் தீபாவை எங்கள் அண்ணியை வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறோம். அண்ட் ஸோ ஹாப்பி அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் போத். இதே மாதிரி எப்பவும் ஃப்ராட் வீட்டில் எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு எதுவும் தெரியாத மாதிரி 4 பேரும் ஜாலியாக இருப்போம். தேங்க்யூ. கூடவே இருந்தவ வந்து இப்போ இவ்வளோ பெருசா ஒருத்தி வளர்ந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் த சேம் டைம் என்னடா நம்ம சின்ன வயசுல இருந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்த ஒரு பொண்ணு வந்து இப்போ இவ்வளோ பெருசா எங்கேயோ இன்னொரு வீட்டுக்கு போறா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இனிதான் அவளோட லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பேசுறது, நீ ஆல்ரெடி எங்க எல்லாருக்கும் தெரியும், நீ ஒரு தங்கமான பையன், பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தங்கமான பையன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நாங்க தீபாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். எங்க கண்ணவே உங்ககிட்ட ஒப்படைக்கிற தீபா. We miss you, தீபா. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீ இல்லாமல் என்ன பண்ணுவோன்னு தெரில கண்டிப்பாக. ஆனால் நீ எங்களுக்காக வருவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வா, ஹாப்பியாக இரு அண்ணா கூட, ரொம்ப ஹாப்பியாக இரு. மிட் நைட் கான்சர்ட்லாம் நீ இல்லாமல் சீரியஸாக மிஸ் பண்ணுவோம். எந்த ஒரு கான்சர்ட்டாக இருந்தாலும் ஜாலியாக எல்லாரும் வெளியே போய் என்ஜாய் பண்ணி பழகிட்டோமா. இதுக்கப்புறம் நீ இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இருந்தாலும் மாமனார் மாமியாரை கன்வின்ஸ் பண்ணி ஓடி வரலாம். எப்பவுமே நாங்க இருப்போம். எந்த ப்ராப்ளமே எதா இருந்தாலும் we all will be there. நீங்க எதுக்கும் வரி பண்ணாம இருக்கணும். அண்ணா நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கணும். ஓடி வந்துடுவோம். நாங்க பார்க்கதான் வந்து கேர்ள்ஸு. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ்வளவுதான். நாங்க வேற மாதிரி மாறிடுவோம். எங்க பேச்செல்லாம் இப்படி பாக்குறது தான். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. சரி, நல்லா பாத்துக்கோங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். பாய் பாய் பாய். ஹாய், நாங்க 5 பேரும் சேர்ந்தா சேட்டையே இல்ல. எங்க வீட்டுல ஒரு நாள் கூட திட்டாம இருந்ததே இல்ல. நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். ஆனா ஒன்னா இல்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா போன் தான் நடுவோம். அது கண்டுக்க கூடாது. ஆனா நாங்க ரொம்ப அவளை மிஸ் பண்ணுவோம். அவ வந்துட்டு அவ இருந்தாலும் ஜாலியா சிரிச்சுட்டே இருப்போம். ஏதாவது காமெடி பண்ணிட்டே. எங்க 5 பேர்ல வந்துட்டு அவங்க தான் கொஞ்சம் சுட்டி, என்ன சொல்ற, விளையாட்டான பிள்ளை எல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி அவ இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். வளர்ந்த குழந்தை, ரொம்ப வளர்ந்த குழந்தை. இப்போ கல்யாணமே எடுத்தீங்கன்னா நம்பவே முடியல. அண்ணாதான் பாவம் இப்போ. ஆனா எங்க அக்கா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. குழந்தை மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. டக்குன்னு பேசுவா. கொஞ்சம் எமோஷனல். திட்டிடாதீங்கன்னா எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க. உங்களை பத்தி தெரியும், நல்லாதான். உங்களை பத்தி உங்களை பத்தி தெரியும், நல்லாதான் பாத்துப்பீங்க. இருந்தாலும் சொல்றோம், எல்லாரும் நல்லா ஹாப்பியா வச்சுக்கோங்க. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவளை அடிக்கடி ரொம்ப நாளா நீங்க நினைச்சது வந்துட்டு நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. ட்ரூ. 2 பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். எப்பவும் ஹாப்பியா இருங்க, எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. கேங்ல வந்துட்டு ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீலா இருக்கு. அதேதான். ஓகே, பொண்ணு கணத்துல கை வைங்க. ஒரு கணத்துல க்ளோஸ்.